ஜெயதிஷ திருமகன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் உங்களுக்கு நீதி கதையை தான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு நாய் அவங்க முதலாளி நல்லா பார்த்துட்டு இருந்தார். கொஞ்ச நாள் பொறுத்து அந்த நாய்க்கு ரொம்ப வயசான உடனே வேற ஒரு நாயை வாங்கினார். அப்புறம் அந்த பழைய நாய்க்கும் ரொம்ப கவலையாகி அது காட்டுக்காக போகலான்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்காக போச்சு. அப்போ எனக்கு மேலே இன்னொரு கழுதை ஒன்று வந்துச்சு. இந்த நாயை கழுதிட்டு கேட்டுச்சு, கழுதை நீ வெளியே சுற்றுற, நீ உன் இடத்துல தானே இருக்கணும், ஏன் வெளியே சுற்றுற அப்படின்னு கேட்க போல அந்த கழுதியை சொல்லிச்சு, எங்கள் முதலாளியும் நல்லா பார்த்துட்டு தான் இருந்தார். நான் ரொம்ப மூட்டை சுமந்து எனக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால தான் என்னையும் எங்கள் முதலாளி வெளியே துரத்திட்டாரு. அதனால தான் நானும் வெளியே வந்துட்டேன். அவங்க 2 பேரையும் காட்டு பக்கமாக போயினுக்கும்போல இன்னும் ஒரு சேவலும் வந்துச்சு. சேவல் நீ ஏன் வெளியே சுற்றுற, நீ உன்னோட இடத்துல தானே இருக்கணும், ஏன் வெளியே இருக்க அப்படின்னு கேட்கும்ல. சேவலும் சொல்லிச்சு, என்னை கூட ரொம்ப நல்லா பார்த்துருந்தாங்க, சாப்பாடெல்லாம் போட்டாங்க. ஆனால் எங்கள் முதலாளி அவங்க சொந்தக்காரங்களுக்கு விருந்தாக என்னை கூடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. அதை கேட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அவங்க 3 பேரும் தனியாக போயின்னு இருக்கும் போல காட்டூரில் ஒரு பூனை குறுக்கில் போச்சு. ஓ, சகுனமே சரியில்லையே, பூனை வேறு குறுக்கில் போகுது அப்படின்னு சொல்லி நினைந்தாங்க எல்லாருமே. அந்த பூனையும் சொல்லிச்சு, எனக்கே நேரம் சரியில்லை, என்னையும் வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நாயும் சேவலும் வெளிச்சத்தில் தான் தூங்கும். அதனால் வெளிச்சம் இருக்கிற இடமா பார்க்கலான்னு சொல்லிட்டு கழுத ஒரு பிளான் போடுது. நான் கீழே இருக்கேன், எனக்கு மேலே நாய் இருக்கட்டும், நாய்க்கு மேலே பூனை இருக்கட்டும், பூனைக்கு மேலே சேவல் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்க. எல்லாருமே லைனாக நின்றுச்சு. அப்போ சேவல் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்து கொக்கரக்கோன்னு கத்துச்சு. அப்போ கத்துன போல் நல்ல வேலை ஒரு இடம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போனாங்க. பார்த்தா அது திருடங்கள்லாம் அங்கே தங்கி நிற்காங்க. நிறைய நகை பணம்லாம் கொள்ளடிச்சிட்டு அங்கே தான் வச்சு தங்குவாங்க. அந்த எல்லாருமே அதுக்கு தெரியாமல் போயின்னு இருக்கும்போல ஜாலியாக கத்தினே போனாங்க. அப்போது அந்த திருடர்களுக்கும் நம்ம இங்கே இருக்கிறது ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு போல், அதனால தான் எல்லாருமே கத்துறாங்க. அதனால தான் அவங்க கூட சேர்ந்து அந்த கழுதை நாய் பூனைலாம் கூட சேர்ந்து கத்தினே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரக பறக்க ஓடுறாங்க. அப்புறம் அவங்க ஓடி எதுவுமே எடுத்துனே போல, அவங்க மட்டும் அப்படியே ஓடிட்டாங்க. அவங்க அந்த 4 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. மொத்தம் நிறைய காசு, நிறைய சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. அவங்களும் நிம்மதியாக சாப்பிட்டு அவங்க முதலாளிக்கெல்லாம் நம்ம தானே தண்டம்னு சொல்லியிருந்தாங்க, இப்போயாச்சும் நம்ம அவங்களுக்கு ஒரு உறுப்பிடான காரியத்தை செய்யலான்னு சொல்லிட்டு பணத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முதுகில் வாயிலெல்லாம் கட்டின்னு போனாங்க. அவங்க முதலாளி வீட்டுக்கும் போனவங்கள அவங்க முதலாளியும் சந்தோஷமாக எல்லா செல்லப்பிராணியும் கூடுனாங்க. அந்த எல்லாருக்கும் ஒரு சிலை தனித்தனியாக சிலை வைக்காம ஒன்றா கீழே கழுதை, அதுக்கு மேலே நாய், அதுக்கு மேலே பூனை, அதுக்கு மேலே சேவல் அப்படின்னு ஒன்றா சிலை வச்சாங்க. இதுலேருந்து நம்ம 2 விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பணம் பத்தும் செய்யும், அடுத்தது ஒற்றுமையே பலம். தேங்க்யூ.